விரைவில் தாவேகா அதிமுக கூட்டணி உறுதியாகுமா? இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போதுதான். நாங்க ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நீங்க இப்ப 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற இந்த தேர்தல் எல்லாம் பாருங்க, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில நேரத்துல கூட்டணி வச்சிருக்கிறோம். சில நேரத்துல தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு அறிவிப்புக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கோம். ஏன்னா அந்த கட்சி வளர்க்க வேண்டும். கூட்டணின்னு அமைச்சுட்டா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வரும். அதனால எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் சுயமா செயல்பட முடியும், சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில பார்த்தேன், பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், ஆட்சியில பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில வந்திருக்குது. ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எப்பொழுது விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி மனம் திறந்தார். இது தொடர்பான பேட்டியை பார்த்தோம். எடப்பாடியின் பேட்டி தொடர்பாக எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்கிடும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ஆனந்த், தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதிமுக கூட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியுடன் பங்கேற்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது மனம் திறந்துள்ளார். தலைமையிடம் அனுமதி பெற்று வருமாறு எங்களது மாவட்ட செயலாளர்கள் அவர்களிடம் அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் அவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்கின்றனர். சிலர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சியினர் விமர்சனம் செய்கின்றனர். அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தோமோ அன்றையிலிருந்தே இன்றைய வரைக்கும் எங்களைத்தான் விமர்சனம் செய்து வருகிறார்கள். நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் இவர்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கிறது? இவர்கள் திமுக கூட்டணியில் உள்ளனர், அந்த கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளன. அந்த கட்சி தலைவர்கள் எங்களை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது? எங்களுடன் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளுடன் நாங்கள் பேசி வருகிறோம். அதை பற்றி இவர்கள் ஏன் விமர்சனம் வைக்க வேண்டும்? பொறுத்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் கூட்டணி இல்லை என்றால் எளிதாக வெற்றி பெறலாம் என நினைத்தார்கள். அது நடக்கவில்லை என்றுதான் விமர்சனம் செய்து வருகிறார்கள். திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் செய்யவில்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை முடக்கிவிட்டனர். அதே போல அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி வைத்தால் பாரதிய ஜனதா கட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலட்டி விட்டு விடுவார் என்று டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். அதற்கும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலளித்துள்ளார். அவருடைய கருத்தை எல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை. நாங்கள் 2 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சியாக உள்ளோம். அதற்கு தகுந்தது போல் கேள்வி கேளுங்கள். யாரோ சொல்வதை பற்றி எல்லாம் கேட்காதீர்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செய்து வருகிறார். யாராவது அவருக்கு உதவி ஆதரிப்பார் என எதிர்பார்த்தார். அவர் நினைத்தது நடக்கவில்லை. அதனால் இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் பேசி வருகிறார் என்று டிடிவி தினகரனுக்கும் பதிலளித்துள்ளார். அதே போல அதிமுக தாவேகா கூட்டணி உறுதியாகுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி வருமா என்பது தேர்தல் நேரத்தில் உறுதியாகும். நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என சில சமயங்களில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் கூட்டணி வைத்துள்ளோம். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே கூட்டணி வைத்துள்ளோம். கூட்டணி என்று அமைந்துவிட்டால் அதற்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும். அதனால் எங்கள் கூட்டணியில் சேரும் கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறார்கள். ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியலை. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க தொடங்கிவிட்டனர். அதிக இடம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கருத்துக்களை கூறி வருகின்றனர். அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட தொடங்கியுள்ளது என்று ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். அதே போல தாவேகா தலைவர் நடிகர் விஜயுடன் தொலைபேசி வாயிலாக நீங்கள் பேசினீர்களா என்ற ஒரு கேள்வியையும் செய்தியாளர்கள் எழுப்பினர். அப்பொழுது இல்லை, சம்பவம் நடந்த கரூரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் ஆறுதல் கூட மட்டுமே நாங்கள் சென்றோம். அதே போல உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு அஞ்சலி மட்டும் செலுத்தியுள்ளோம் என்ற ஒரு கருத்தையும் தற்போது தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் அதிமுக சார்பில் பிரச்சாரம் கூட்டம் நடத்தி வருகிறார். அங்கு தாவேகா கொடிகள் தொடர்ந்து பறக்கவிடப்பட்ட நிலையில் அதற்கான விளக்கத்தை தற்பொழுது அவர் பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி மனம் திறந்திருக்கிறார். தொடர்பான பேட்டிகளை பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கியதை கேட்டோம்.